ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரே எலெக்ஷனை பற்றி தான் இப்போ வீடியோஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமா இந்த எலெக்ஷன் சீன்ஸ்லாம் முடிஞ்சு கார்த்திக் ரேவதி இவங்களோட லவ் சீன்ஸை கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சீசன்லேயும் அப்படிதான் தீபா கார்த்திக் இவங்க ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதே பெரிய அபூர்வமா இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கார்த்திக் மேலே இவங்க ரெண்டு பேருமே சாமுண்டீஸ்வரியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவனாடியும் அவன் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு ஹீரோயினை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயின் கிட்ட நம்ம சிவனாடி சாமுண்டீஸ்வரி பத்தி தப்பு தப்பா ஒரு லெட்டர்ல எழுதி அவனை பத்தி உயர்வா எழுதி இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, இதை தான் நீங்க பிரச்சாரத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுத்துட்றாங்க. அந்த ஹீரோயினும் உள்ள உட்காந்து மாங்குன்னு அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மயில் வந்து சாமுண்டீஸ்வரியை பத்தி பெருமையாவும் சிவனாடியை பத்தி பயங்கர கேவலமாவும் ஒரு லெட்டர் எழுதி அதை போயிட்டு அந்த ஹீரோயின்ட்ட கொடுக்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த லெட்டரை எப்படியோ மாத்தி கொடுத்துடுறாங்க. இங்க சிவனாண்டி வேற மாதிரி எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதாவது சாமுண்டீஸ்வரி பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு மாலை போடுற மாதிரி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி வச்சு சாமுண்டீஸ்வரி கிட்ட தப்பா நடக்க சொல்றாரு. அதே மாதிரி அவரும் சாமுண்டீஸ்வரி பிரச்சாரத்துக்கு வரும்போது மாலை போடுறன்ற பேர்ல சாமுண்டீஸ்வரியோட ஈடுப்பை கிள்றதுக்காக போறாரு. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்து அவனை அதே இடத்துல அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்து பொதுமக்கள் எல்லாமே பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக தானே மாலை போடுறதுக்கு அவர் வந்தாரு, அவரை போயிட்டு எதுக்காக அரைஞ்சு கீழே தள்ளி விடுறீங்க? அப்போ பணம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? அப்ப எதுக்காக ஓட்டு கேட்டு வரணும்? நாங்கெல்லாம் ஏழைங்க, நீங்கெல்லாம் பணக்காரங்க, அதனால உங்க பணத்தை முறை எங்க கிட்ட காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சாமுண்டீஸ்வரியை பார்த்து பேசுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் என்ன பண்ண வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்றத சொல்லாமலே விட்டுடுறாங்க. அதனால பொதுமக்கள் எல்லாமே இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன மேடம் பண்ண வந்தான்? உங்களுக்கு மாலை தானே போட வந்தான். இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே மேடம், உங்களுக்கு எங்களோட ஓட்டு மட்டும் வேணும், ஆனா நாங்க பண்ற எதுவுமே உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரியை பார்த்து பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமா கோவத்துல அவன் பண்ண வேலையை சொல்ல வராங்க. ஆனா அதை யாருமே காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமா அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த சிவனாண்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸர் அடிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம சாமுண்டீஸ்வரி பேரை டேமேஜ் பண்ணாலே போதும், எலெக்ஷன்ல நாம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திராக்கு பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா, எப்படியோ ஒரு பிளாக் மார்க் மாதிரி விழுந்துருச்சு. சாமுண்டீஸ்வரி, நீ வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது, என்னோட புருஷன் தான் ஜெயிப்பாரு. இந்த தேர்தலில் தோத்துட்டா சிவனாண்டி உங்க வீட்டுக்கு வேலைக்காரனா வரணுமா? அது ஒருபோதும் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். சீக்கிரம் ரெடியா இருந்துக்கோ. நீ இந்த தேர்தலில் தோத்து உன்னோட 4 பொண்ணுங்களையும் சிவனாண்டியோட வீட்டுக்கு முறவாசல் செய்யறதுக்கு அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தான் இந்த எலெக்ஷன் சீன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்பதான் முடிவு வரும்னே தெரியல. சீக்கிரம் இதை முடிச்சுட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து நம்ம கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேரோட சீன்ஸ் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.